எல்லாருக்கும் வணக்கம். சில மாணவர்கள் வந்து ஒவ்வொரு காலேஜ்லையும் என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் போன வருஷம் கொடுத்த அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உண்மையிலேயே இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் உண்மையிலேயே உங்கள் தலையில் ஏற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சில மாணவர்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஓகே நம்ம எழுதுவோம் சும்மா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக மார்க் வந்த உடனே எப்படியாவது இந்த காலேஜ் போயிடுவோமா அந்த காலேஜ் போயிடுவோமா அப்படி போகும்போது எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஐயோ இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜோ டென்டல் காலேஜோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு வந்து ஒட்டு மொத்தமாக வந்து என்னென்னா 13,600 தான் வந்து உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ பிடிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 11,600. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பெர் இயருக்கு வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 13,600, பிடிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 11,600. ஸோ குறைவான சீட்டுகள் தான் நம்முடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 18 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 சீட் கூட வராது அரௌண்டு. ஓகேவா? ஸோ அந்த 2,000 பேர்த்துக்கு தான் இந்த அருமையான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அவங்களால மட்டும்தான் இந்த ஃபீஸ் அமௌண்ட் கட்டி செலவழிக்க முடியும். ஓகே, இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் போவோம். ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் போயிட்டோம்னா செல்ஃப் ஃபினான்ஸில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு அலோகேட் பண்ண கோட்டா இருக்கும், சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேனேஜ்மெண்ட் மற்ற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பட் டெஃபினட்டாக வந்து நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 லட்ச ரூபா, நான் மினிமம் சொல்கிறேன், இட் மேபி 5 lakh கூட ஆகலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வச்சு சொல்லும்போது 13 to 14 lakh ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட நிலைமை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரிக்குள்ளுக்க நீங்கள் நுழைய போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தீர்மானிச்சுட்டு நீட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.